பூங்கொடி, இது எதேச்சையா நடந்ததுதா, என்னை யாரும் கொடுமைப்படுத்தல அப்படிங்கிற உண்மையை அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் மீனாட்சிக்கும் மாயாண்டிக்கும் சந்தோஷம் தர்ற மாதிரி சொல்லி, அதே சமயம் மஞ்சமலைக்கும் ராசாத்திக்கும் முகத்தில் கரிய பூசுனா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாமா. என்னம்மா தலையில் தானே அடிபட்டிருக்கு, வாய் நல்லா தானே இருக்கு, இத்தனை வாட்டி கேட்டுட்டே இருக்கிற, ஏதாவது பதில் திறந்து சொல்லுமா வாய் திறந்து அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாங்க பூங்கொடியை. உடனே அங்கே பக்கத்தில் நிற்கிற ராசாத்தியோ, மேடம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மேடம், ஏன்னா ஏற்கனவே இவங்க எல்லாரும் படுத்தின பயத்துலையும் கொடுமையிலையும் புள்ள பயந்து பேய் அடித்த மாதிரி இருக்கா, இதில் நீங்களும் மிரட்டி எங்கேயாவது காய்ச்சல் எச்சாயிர போகுது அப்படின்னு அங்கே ராசாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே பூங்கொடி சொல்கிறாங்க, அத்தை நீ கொஞ்சம் பேசாமல் இருங்கத்த அப்படின்னு சொல்ல, என்னையா சொன்னேன் அப்படின்னு ராசாத்தி கேட்க, ஆமாம் உங்களை தான் சொன்னேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பேசிக்கிறேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட அப்படின்னு. மேடம் இல்லை மேடம், இது யாரும் கொடுமைப்படுத்தி என் தலையில் கட்டு போடல, காயம் ஆகலை, இது எதேச்சையாக நடந்தது, இது ஒரு விபத்து தான் மேடம் அப்படின்னு சொல்லிட. உடனே அப்படியே மாயாண்டி தன்னோட கண்ணில் பொலன்னு கண்ணீர் வர அதை தன்னோட துண்டாலை எடுத்து தொடச்சிட்டு அப்படியே மீனாட்சியை பார்க்க, மீனாட்சியும் போதுமா பூங்கொடி போதும், எங்க உன் அப்பா அத்தை பேச்சை கேட்டுட்டு என் மேலே இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிடுவியோன்னு நினச்சேன், ஆனால் நீ என்ன இருந்தாலும் பேச்சு புள்ளதாங்கிறத நிரூபிச்சிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே அங்கே அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க மஞ்சமலையும் ராசாத்தியும். இன்ஸ்பெக்டர், சரி நீ போகலாம்மா, இவங்க வீட்டு ஆளுங்களை எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, மஞ்சமலையும் ராசாத்தியும் அப்படியே வெளியில் போகிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க, இந்த பொண்ணு வீட்டு ஆளுங்களை தானே போக சொன்னேன், நீங்கள் 2 பேர் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமயம் வெளியில் பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்குது. என்ன எதுக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, அங்கே ரோட்டில் அழகர் பட்டாசு வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. எப்படி எங்கள் அப்பா அம்மாவை நீ பழி வாங்குறவனா அப்படிங்கிற மாதிரி அங்கே முன்னாடி ஆட்டமும் போட, பூங்கொடி என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பார்த்தா தெரியலையா, பட்டாசு வச்சு அப்படியே கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு அழகர். என்ன எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன உன் அப்பாவையும் உன் அத்தையையும் போலீஸ்காரங்க உள்ளே அடிக்கிறாங்க, அதை பார்க்கலையா நீயே அப்படின்னு கேட்குறாரு. என்னது எங்கள் அப்பாவை அடிக்கிறாங்களா அப்படின்னு பூங்கொடியும் திரும்பி பார்க்குறாங்க. உள்ள ஆமாம், மஞ்சமலையையும் ராசாத்தியையும் நல்லா லத்தியால் காலுக்கு கீழே நல்லா வெளுன்னு விழுக்கிறாங்க. அதை திரும்பி பார்த்த பூங்கொடி ஓடி போய் அங்கே நிற்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க, மேடம் எதுக்கு மேடம் எங்கள் அப்பாவையும் அத்தையும் அடிக்கிறீங்க, வேண்டாம் அவங்கள விட்டுருங்க மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்னம்மா உன் வேலை அப்பவே முடிஞ்சிருச்சு, நீ கிளம்புன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது, உனக்கு இன்னும் என்ன வேலை இங்கே போ, உன் மாமனார் மாமியார் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரு, நல்ல முறைக்கு புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழு, இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்களோட பேச்சை கேட்டு கடைசியில் உன்னோட வாழ்க்கையை தொலைச்சிக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூங்கொடியை போக சொல்ல. உடனே மஞ்சமலையும், அத்தா பூங்கொடி எங்களை விட சொல்ல அத்தா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. மேடம் ப்ளீஸ், ஏதோ தெரியாமல் இந்த ஒரு வாட்டி அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க 2 பேர், இந்த ஏரியா பக்கமே 2 பேர்த்தையும் நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு அங்கே ராசாத்தியையும் மஞ்சமலையையும் துரத்தி விடுறாங்க இன்ஸ்பெக்டர். வெளியில் வந்த மஞ்சமலை பூங்கொடி கிட்ட சொல்கிறாங்க, என்ன பூங்கொடி அங்கே போய் உன் மாமன் மேலே பாசம் அதிகமாகிடுச்சு போல், உன் மாமன் குடும்பம் உன் மாமன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பெத்து வளர்த்த என்னையே இப்படி அடிவாங்க விட்டுட்ட அப்படின்னு கேட்குறாரு. உடனே பூங்கொடி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லைப்பா, நம்ம குடும்பத்துக்கு இவங்க குடும்பம் செஞ்ச துரோகத்தை நான் மறக்கவெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல. உடனே மாயாண்டி சொல்கிறாங்க, அத்தா பூங்கொடி போலாத்தா, இங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருந்தா போலீஸ்காரங்க உள்ளே இருந்து பார்த்துட்ருக்காங்க, இன்னொரு வாட்டி ஏதாவது சொல்கிறதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்ல. அங்கே அழகரும் சந்தோஷத்தில், எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே உன் புள்ள உன்னை எதிர்த்து எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் எங்களுக்கு ஆதரவாக பேசினான்னு பார்த்தியா, இதுதான் நல்லவங்களுக்கு ஆண்டவன் துணை இருப்பான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விடுறாரு அழகர். அதே சமயம் அங்கே பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ராசாத்தியும், என்ன பாத்தியா பூங்கொடி, இது எங்களுக்கு தேவைதான், கண்டிப்பாக தேவைதான், என்ன பண்ணுறது, எங்கள் புள்ள அடி வாங்கினதை இப்படி பார்த்த உடனே மனசு கேட்காம தான் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு என் அண்ணனை கூட்டிகிட்டு வந்தேன், நல்லா பாடம் புகட்டிட்டடி பூங்கொடி, இனிமேல் எங்கள் கூடவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோபப்படுறாங்க ராசாத்தியும். உடனே மஞ்சமலை சொல்கிறாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து இன்னைக்கு வீட்டுக்கு போய் உன் தங்கச்சிக்கு இருக்குது மாயாண்டி, என்ன எங்கள் பிள்ளைய எங்கள் அதாவது எங்கள் விரலை வச்சே எங்கள் கண்ணை குத்துன மாதிரி
பண்ணிட்டீங்கல்ல இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து, அதே மாதிரி தான் உன் தங்கச்சியை வச்சே உன் கண்ணை குத்துறனா இல்லையான்னு பாரு, அதுக்கப்புறம் தெரியும் இந்த மஞ்சமலை யாருன்னு அப்படின்னு அங்கே கோபப்பட்டுட்டு ஆட்டோ ஏறி நேராக வீட்டுக்கு போகிறாரு மஞ்சமலை. அதுக்குள்ளே அங்கே ஃபோன் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க பேச்சியும். மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி, மதனி என் புள்ள பூங்கொடி உண்மையை சொன்னாலா இல்லை அவங்க அப்பன் அவங்க அத்தை ராசாத்தி பேச்சை கேட்டுட்டு மாற்றி சொன்னாலா அப்படின்னு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை பேச்சி, என் மருமக எனக்கு ஆதரவாக தான் பேசி எங்களை காப்பாற்றி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. பக்கத்தில் நிற்கிற பூங்கொடியும் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக நிற்க, உடனே இந்தா உன் மகக்கிட்ட என் மருமகிட்ட நீ பேசு அப்படின்னு ஃபோனை கொடுக்குறாங்க மீனாட்சியும். அதை வாங்கி பேசுகிறாங்க இங்கே பூங்கொடி. அப்போ அம்மா ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, அத்தையும் அப்பாவும் தான் பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க, எனக்கு எந்த வழியும் இல்லை, நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கேன், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே மீனாட்சி திரும்பவும் ஃபோனை வாங்கி, என் ஆத்தா பேச்சி அங்கே உன் புருஷனும் உன் நாத்தனாக்காரியும் ரொம்ப ரொம்ப கோபமாக வர்றாங்க, பார்த்துக்காத்தா அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்குள்ளே உள்ளே போன மஞ்சமலை கதவை எட்டி உதைக்கிறாரு. ஏய் பேச்சி வாடி வெளியில் அப்படின்னு அங்கே உதைக்க, என்னங்க என்னங்க அப்படின்னு பயந்து நடுங்கி போய் பேச்சியும் நிற்கிறாங்க. ஏ ராசாத்தி அந்த கரண்டியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. அண்ணே இந்தாண்ணே அப்படின்னு அங்கே இருந்து ஒரு கரண்டியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, அதை வேணும்னே பேச்சியோட முகத்தில் படுற மாதிரி வீசி எறிகிறாரு. அந்த பிளானு ராசாத்தி சொல்லி கொடுத்துட்டா எப்படியாவது நம்ம பிள்ளைய தலையில் கட்டு போட வச்சாங்கல்ல, அந்த மாதிரி அவன் தங்கச்சியை, அதான் நம்ம மதனி பேச்சியை தலையில் கட்டு போட வச்சு அவனை பார்க்க வைக்கணும்னு, அப்போத்தான் அவனுக்கும் எவ்வளவு வலிக்கும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்ததால கரண்டியை தூக்கி வீசி எறிகிறாரு மஞ்சமலையும். அதுக்குள்ளே குறுக்க வந்து சுடலையும் விழுந்துட, வலிக்குதுன்னு சொல்லி நெத்திக்கு மேலே ரத்தம் அப்படியே ரொம்பவுமே பீறிட்டி வர, உடனே அங்கே இருந்த பேச்சியோ, அண்ணே என்னண்ணே இப்படி என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. உடனே என்னடி தப்பிச்சிட்டேன்னு நினப்பா அப்படின்னு அங்கே பலார்னு பேச்சியை அறைய, உடனே அங்கே ராசாத்தியோ, என்னென்ன பார்த்துட்ருக்க, என் புருஷன் இப்படி அடிபட்டு ரத்தத்தில் கிடக்கிறாரு, என்ன பண்ணாலும் ரத்தம் நிற்க மாட்டேங்குதுண்ணே, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உடனே மஞ்சமலையும், இவனுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி ஒரு கேடா அப்படின்னு திட்டுறாரு. உடனே சுடலையும், மச்சான் என்ன மச்சான் இப்படி பேசுகிறீங்க, வலி தாங்க முடியலை அப்படின்னு சொல்ல, ஏ ஆத்தா ராசாத்தி நீயே இவனை கூட்டிகிட்டு போயிட்டு வா, எனக்கு மனசு சரியில்லை, என் புள்ள என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாலோன்னு என் மனசு உறுத்திக்கிட்டே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் படுத்துடுறாரு மஞ்சமலையும். அதே சமயம் வீட்டுக்கு போன மாயாண்டி அங்கே பூங்கொடியோட கையை பிடிச்சிட்டு, ஆத்தா என் தங்கச்சி பேச்சியோட மகங்கிறத நீ நிரூபிச்சிட்ட, அவளுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு நல்ல மனசு உனக்குள்ளேயும் இருந்திருக்கு, இல்லைனா இந்நேரம் மீனாட்சி லாக்கப்ல இருந்திருப்பா அப்படின்னு சொல்ல, உடனே அப்பா என்னப்பா உண்மையைத்தானே சொன்னா, அவளை என்னமோ பெரிய இதாக நினச்சிட்டு நீங்கள் ஓவராக சென்டிமெண்ட்டாக அழுது அவளுக்கு நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையாலுமே அம்மா வேணும்னு அடிக்கல, தெரியாம தானே பட்டுச்சு, அதை உண்மையைத்தானே சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே நிற்கிற மாயாண்டி சொல்கிறாரு, டே அழகரு கொஞ்சம் பொறுமையாக இருடா, ஏண்டா இப்படி கோபத்துக்கு வரேன்னு.